மதுரை யாகப்பா நகரில் பயன்பாட்டில் இல்லாத பழமையான வீடு இடிந்து விழுந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 சிறுவர்கள் காயமடைந்தனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள். மதுரை யாகப்பா நகர்ல பழமையான வீடு இடிந்து மூதாட்டி பலியானார். மேலும் 2 சிறுவர்களும் படுகாயமடைந்து அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்பொழுது மீட்பு பணியானது, அந்த கட்டடத்தை அகற்றும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. மதுரை அண்ணா நகர் அருகே யாகப்பா நகர், அதாவது பஸ்போர்ட் ஸ்கூல் அருகே பிரதான இந்த சாலையில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு அருகே முன்னாள் கவுன்சிலர் சுசீந்திரன் அவருடைய வீடு, பழமையான வீடு ஒன்று இங்கு இருக்கிறது. இந்த வீட்டினுடைய யாரும் குடியிருக்க இல்லாத நிலையில எதிர் வீட்டில் இருந்த மூதாட்டி ஒருவர் அவ்வப்போது இந்த வீட்டிற்கு அருகே வந்து இருப்பது வழக்கம். அப்படி இருந்த போதுதான் தற்போது அந்த வீடானது நேற்று இரவு விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக வீடு பொதுமி இருந்தது, திடீரென இடிந்து விழுந்தது. இதில் மூதாட்டி அந்த கட்டட இடிபாடுக்குள் சிக்கி பலியானார். மேலும் 2 சிறுவர்களும் படுகாயமடைந்தனர். அவர்களை உடனடியாக அந்த சாலையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அந்த கட்டடத்தில் காயமடைந்தனர். அவர்களை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சைக்காக மீட்டு அனுப்பி வைத்தனர். ராஜ்குமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.